வந்துட்டேன்டா ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸ் லவ். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சீக்கிரமாக 3K அடிக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் வர ஒரு குறிப்பிட்ட டயலாக் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா ஷேடோ வந்து அதில் தான் அந்த ரீல்ஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்டோரி எடுத்து ஏதோ பேஸில் கொண்டு போயிருக்கேன். பட் நல்லா இருக்குமா என்னன்னு தெரில, பார்த்து என்னன்னு சொல்லுங்கள். டியா, நீங்கள் ஃப்ரீயா? ம், ஃப்ரீ தான், சொல்லு. இல்லை, லைஃப் மேட்டர் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு வரேன். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டா இப்போ வந்து எல்லாத்தையும் கேட்குறா. எதை பற்றி? உங்களை பற்றி. என்ன பற்றியா? என்ன? இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு ஜிமின் சொன்னா உங்களுக்கு எக்ஸ் லவ் இருக்காமே. நீங்கள் அந்த பர்சனை ரொம்பவே லவ் பண்ணீங்களா? ஆனால் அதை மறக்க முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னா. ம், ஆமாம் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அந்த ஒரு ஆப்ஷனால தான் அவங்கள மறக்கணுன்றனால தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்னீங்களா? தெரில. தெரியலையா? ஆமாம், எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. எனக்கு இதுக்கு ஆன்சர் இல்லை. அப்போ நீங்கள் போய் தூங்க, நாளைக்கு மேரேஜ் போ அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஜங்குக்கு அமுச்சு விட்டுடுறான். இவங்க எல்லாருமே மஹாலில் தான் இருப்பாங்க. ஸோ ஜிமின் தான் அப்படியே வரான். என்னடா என்னாச்சு, கேட்டியா? என்கிட்ட பேசுனியா? பேசினேன், ஆனால் அவர் அதுக்கு எந்த ஒரு ஆன்சருமே கொடுக்கலையா? அட போவி. ஓ, அவன் லவ் பண்ணுற பையன் யாருன்னு என்கிட்டே சொல்ல மாட்டேன்றா. சரி கல்யாணம் பண்ணிக்க போகிறது நீ தானே, உன்கிட்டயாச்சும் சொல்லுவான்னு பார்த்தா அதுவும் சொல்ல மாட்டேன்றா. என்னத்தை தான் சொல்ல? அவங்க அந்த பர்சனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்களா? ம், ஆமாண்டா. அதுக்குள்ள அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. நான் வேணும்னா இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுவா? எதுக்கு? நான் தான் சொன்னேன்னு நேற்றுக்கு நீ போய் அங்கே ஒலரி கொட்டியிருப்ப. அவன் நேற்றுக்கு நான் எப்போ சிக்குவே என்னை எப்போ வெட்டுவே நினச்சிட்டு இருப்பான். ஏன்டா இப்படி தேவையில்லாமல் எனக்கு கொடுத்து விட்ற? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கல்யாணம் பண்ணிக்க. அவர் தான் அந்த பர்சனை மறக்க படுறான் தான். அதுலேருந்து வெளியே கூட்டு வந்து நீங்கள் 2 பேர் ஜாலியாக லவ் பண்ணுங்க. அதுக்கு அவர் ஒத்துப்பாரா? தெரியலையே, ட்ரை பண்ணுறா. முடிஞ்சளவு உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? பிடிச்சனால தானே கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். ஆனால் அவருக்கு எப்படி எக்ஸ் லவ் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். எனக்கே நீங்கள் ஏன் இப்போ வந்து சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருக்க மாட்டிங்களா? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன்டா, போய் சொல்கிறான்னு. அவன் தானே என்னை விட மாட்டேன்றான். அதான் இப்போ சொன்னேன். எங்க அவன் வந்துட்டு கிளியரான ஆன்சர் கொடுப்பான்னு பார்த்தா அதை வந்துட்டு கொடுக்கவே இல்லையே. நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டேங்கும் ஜங்குக்கும் மேரேஜே நடந்து முடிஞ்சிருது. ஆனால் ஜங்குக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா மட்டும் அவங்க வந்து இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே 2 பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. யாருமே இல்லை, அவங்களுக்கு ஒரு தனி வீடே கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக நான் போய் ஆகணுமா ஜிமினா? டிடி, நான் தான் பேசிட்டேன்னு கட்டி கொடுத்துறாதடா. எங்கே இருக்க? கிச்சன்ல. ஆ, இருக்கியா? அங்கே இரு. பால் சொம்பு எடுத்துட்டு டைரெக்டாக ரூமுக்கு போய் அப்படியே டேங்கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ண பாரு. நான் என்ன பண்ணுறது? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு மட்டும் இல்லை தெரிய போகுது. டே, அவனை ஏதாச்சும் பண்ணி கரெக்ட் பண்ணி லவ் பண்ண பாருடா. ஜிமினா, லவ் பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் அவங்கக்கிட்ட மனசில் ஒரு பர்சன் இருக்கான்றப்போ நான் என்ன பண்ணட்டும் சொல்ல? டீ, அதுக்காண்டி லைஃப் டைம் ஃபுல்லாக இப்படி இருக்க போறியா? கிடையாது, எனக்கு டேங் வேணும். வேணும்ல? அப்போது பால் சம்பை எடுத்துட்டு நல்ல செக்குசியா ட்ரெஸ்ஸு போட்டிருக்கியா? அப்படின்னா என்ன? உனக்கு ஒன்றுமே தெரியாதா? இல்லை, கொஞ்சம் தெரியும். பட் ஆனால் அந்த ட்ரெஸ்லாம் என்கிட்ட இல்லையே. தெரியுமே, ஆனால் நான் தான் வாங்கி வச்சுருக்கேனே. எங்கே? அதான் ரூமில் இருக்கு, எடுத்து போட்டுக்கோ. ஆனால் அந்த ரூமில் தான் இப்போது டேங் இருக்காரு. ரொம்ப கஷ்டம்தான். உங்களெல்லாம் சின்னதாக பண்ணுறேன்னு தெரில. இப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? என்ன ட்ரெஸ் என்னடா போட்டிருக்க? என்னமோ ட்ரெஸ்ஸை கழட்டி என்கிட்ட காட்டுன்ற மாதிரிலாம் நீ பண்ணிகிட்ருக்க. என்ன ஜிமினா பேசிகிட்டு இருக்கீங்க? டே, சொல்லி தொலைடா. அதான் ஒரு பிங்க் கலரில் ஒரு ஷர்ட்டு, சில்கி ஷர்ட்,
அது சேம் ஒரு மினியான ட்ரௌசர், சேம் பிங்க் பிங்க். நல்லா பிங்க்குக்கு பிறந்தவனே. சரி ரைட்டு, அதுலேயும் பார்க்க நல்லா தான் இருப்ப. போடா போ. ம் ஆனால் ஜிமினா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? எல்லாம் ஆகும்தான், போடா. ஸோ நம்ம ஜாங்கோக்கோ அப்படி கையில் ஒரு மில்க் கிளாஸை எடுத்துட்டா அப்படியே அவங்களோட ரூமுக்கு தான் போகிறான். ஸோ கதவை தட்டிட்டா. எக்ஸ்கியூஸ் மீ டேம், உள்ளே வரலாமா? இல்லை, இதுக்கு வந்துட்டுருக்கா, அப்படியே வெளியே போயிடும். ஏன்னா கோமா? இந்த டீ 2 பேத்துக்குன்னா இந்த வீடா, இதுக்கு பர்மிஷன். தப்பு தான், கேட்டது தப்பு தான். சரி, நீங்கள் சாப்பிடவே இல்லை மார்னிங்கில் இருந்தா. அட்லீஸ்ட் என்ன பால் உனக்கு? எனக்கு? நான் சாப்பிட்டேன். ஓ அப்படியா, கூட அப்படின்னு சொல்லி டேவங்னா ஜொங்க கையிலேருந்து அந்த பாலை வாங்குறான். அம்மா, என்ன ட்ரெஸ் அது? இதைத்தானே நைட்டு எப்போ வியர் பண்ணுவியா? ஆமாம். ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லுங்க, கழட்டிடுறேன். மொத்தமாவா ட்ரெஸ் எல்லாமே ஒன்று நிற்க போறியா? நிற்கிறதெல்லாம் என்ன தப்பு இருக்கு? நீங்கள் தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்களே. ம், ஞாபகம் இருந்தா சரி. ஏன்யா? எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குப்பா. உங்களுக்கு தான் இங்கே மைண்ட் இருக்கான்னு தெரில. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்? உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா? ம், ஞாபகம் இருக்கா? ஓ, தெரிஞ்சா சரி. ஆமாம், இப்போவும் நீங்கள் அந்த பர்சனை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? அவனை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அவனை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? ம் ஆமாம். எனக்கு அவனோட கையை பிடிக்கிறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்கும் தெரியுமா? அது ஏன் அந்த பயம் இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ பயம். ஆனால் அது தொட்டுறப்போ என்னோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி மனசுக்குள்ளே படபடக்கும். சங்குக்கு இப்போ அப்படியே டேங்கோட கையை பிடிக்கிறான். என்னாச்சா? இல்லை, நீங்கள் யோசிச்சேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் யோசிக்க விரும்பலை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், பிடிச்சதா கல்யாணம் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் யோசிச்சு பண்ண தப்பா நான் அடுத்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதோ அதை உங்ககிட்ட பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலே என்ன பிடிச்சதான் கல்யாணம் பண்ணீங்களா? ம், ஆமாம், பிடிச்சதான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா. அவன் அப்படியே டேவங் மேலே அப்படியே ஓவராகி உட்காந்துக்கிறான், ஃபேஸ் பார்த்த மாதிரி. என்னடா பண்ணுறா? இல்லை, இனிமேல் நீங்கள் எனக்கு தானே. திரும்ப அந்த பையனும் உங்ககிட்ட வந்தா நீங்கள் போயிட மாட்டீங்களா? அது எப்படி போவேன்? கண்டிப்பாக நான் போக மாட்டேன். அவன் ஹார்ட் ஆகுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றனால என்னைய கஷ்டப்படுத்திட்டு தயவு செய்து அவன்கிட்ட போயிடாதீங்க. என்னால் உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியாதுட்டையும். எனக்கு மட்டும்தான், நீங்கள் எப்பவும் எனக்கு மட்டும்தான். ஜாங்கோ அப்படியே அவங்களோட ஃபேஸ் அப்படியே டேர்ன் பண்ணி அங்கிட்டே அவங்களோட நெக்கில் அப்படியே டைட்டாக ஒரு மாதிரி பைட் பண்ணுறான். ஏய், வலிக்குதுடா. பரவாயில்ல, ப்ளீஸ் டேம், என்னை ஒரு தாட்டி கூட கஷ்டப்படுத்திடாதீங்க, போயிடாதீங்க ப்ளீஸ். ஏய், அதெல்லாம் நான் இப்படி ஒன்று விட்டு போவேன்? அது என்னோட முடிஞ்சு போன ஒரு உலகம். அந்த உலகத்துக்கு போகணுன்ற அவசியமும் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா நீ எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்க. கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு நான் யாரு கூடயும் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி டேங்குமே ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணுறான். என்னோட எக்ஸ் லவனா கிஸ்ஸே பண்ணதில்ல தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் அப்படி எதுவுமே நடந்தது கிடையாதா? நடந்தது கிடையாது. அதெல்லாம் நடக்கவும் நடக்காது. நான் அப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலாம். ஆனால் உன்கிட்ட நான் இப்படி இருப்பேனோ என் கனவுல கூட நான் எதிர்பார்க்கலாம். அப்போ இது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சதானே நான் திரும்ப உனக்கு கிஸ் பண்ணேன். பிடிச்சிருக்கு.
ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ அப்படியே 2 பேருமே படுத்து தூங்குறாங்க. மார்னிங் ஆகுது. ஜங்குக் தான் அப்படி கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். எங்க ஜங்குக் எங்கே போனா? ஏய் ஜங்குக், ஏய் ஜங்குக். சொல்லுங்க டேம், இங்கே தான் இருக்கு கிச்சனில். இங்கே வாடா, ஆ ஏன்னா இங்கே வாடான்னு சொன்னேன். ஐயோ ரொம்ப கோவமாக இருக்காரோ அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் இப்போ அப்படி வேகமாக ஓடி போய் டேவங் முன்னாடி நிற்கிறான். டேவங் அப்படியே அந்த பெட்டில் தான் படுத்துட்ருக்கான். என்னாச்சு டேவங்? ஏன் ஏன் இப்படி கத்துனீங்க? என்கிட்ட வாடா, ஆ என்கிட்ட வாடான்னு சொன்னேன். உங்ககிட்ட தானே இருக்கேன். ஏய் என் பக்கத்தில் வந்து படுன்னு சொன்னேன். டேவங் கிச்சனில் ஒர்க் இருக்கு. வானா வரணும். சரி. ஸோ ஜங்குக்கு அப்படி டேவங் பக்கத்தில் போய் அப்படி படுத்துக்கிறான். என்னாச்சா? டேவங் அப்படி ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். நான் இப்போ எந்திரிக்கிறேனோ அப்போ நீ எந்திரிச்சா போதும். சும்மா போய் சமைக்கணும், ஒர்க் பண்ணணும்லாம் நினைக்கக்கூடாது, புரியுதா? ஆனால் உங்களுக்கு ஒர்க் இருக்கலாம், ஆஃபீஸ் போனாலாம். இன்னைக்கு நான் போகலாம். என்னாச்சா? உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். தப்பாடா? நிஜமாவா? எனக்கான நீங்கள் எனக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுறீங்களா? ஏன் போடக்கூடாதா? உனக்கு வேணான்னா சொல்ல, ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஆ இல்லை இல்லை இருக்கலாம். 2 பேருமே இன்னைக்கு வீட்டில் இருக்கலாம். நீங்கள் போகலன்னா நானும் ஆஃபீஸ் போகலாம். உனக்காண்டி தான் இருக்கேன், உன்னை போக விட்டுறேனா? சரி டேவ், 2 பேரும் வெளியே போகிறோமா இல்லை வீட்டுக்குள்ளே இருக்க போகிறோமா? வெளியே போனாலும் ரொமான்டிக்காக இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே இருந்தால் அவங்க கூட பேசலாம், ரொமான்டிக்காக இருக்கலாம், எல்லாமே பண்ணலாமே. பண்ணலாம். பட் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். எங்கே போகணும்னு நினைக்கிறேன்? என்னோட ஒர்க் ஷாப்புக்கு. ஆமாம்ல, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க தானே, அது உன்னோட தானே. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கெல்லாம் தெரியும். போகலாம். இப்போவே வா. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் டேவ். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. சரி, இப்படியே இருந்தா எப்படி நம்ம ரொமான்டிக்காக இருக்க முடியும்? பெட்லேயே வா. மார்னிங்கே பண்ணாலும் நல்லா தாண்டா இருக்கும். அது டேவ், நான் எதுவும் தப்பாக சொல்ல. என் புருஷன் அவன்கிட்ட தானே சொல்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. பட் நீங்கள் இன்னும் ப்ரஷ் பண்ணலை. அதுக்கு என்ன பண்ணுன்றா? அது பண்ணணும், குளிக்கணும், சாப்பிடணும், இதெல்லாம் பண்ணல. அப்புறம் ஹெல்த்தை ஸ்பாயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? போ எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் நீயே பண்ணிவிட. எதுக்கு இருக்கா? ஆமாம்ல. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இப்போ அப்படியே எந்திரிக்கிறான். டேவங்க அப்படி படுத்துட்டே இருக்கான். எந்திரிங்க டேவ். இங்கே எல்லாத்தையும் பண்ண முடியாதா? குளிக்கிறது போயாச்சும் பெட்டில் பண்ணுவாங்களா? முடியாது முடியாது. வாங்க வாங்க அங்கே போகலாம். ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்குடா. நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணணும். என்ன பண்ணோம்? ஐயோ நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? வாங்க வந்து ப்ரஷ் பண்ணி விட்றேன். முடியாங்க 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 அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் அப்படி டேவங்குடைய கையை பிடிச்சி அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறான். ஸோ அவனே அப்படியே டேவங்க ப்ரஷ் பண்ணி விட்றான். டேவங்க வந்து அந்த ஸ்லாப் மேலே தான் ஏறி உட்காந்துருப்பான். அவன் அப்படியே ஜங்குக்கு மேலே காலை போட்டு அப்படி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறான். என்ன ஒன்று ரொம்ப க்ளோஸில் பார்க்குறப்போ நல்லா இருக்கா? அப்படியா? அவங்க எக்ஸா விடவா? எதுக்கு நீ அதை அழுத்துட்ருக்கா? எனக்கு தோன்றதை நான் கேட்குறேன். தப்பா? எக்ஸோட நீ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா. எதை கம்மியாக இருக்கேனா? யோ
தயா நீயே போய் ப்ரஷ் பண்ணிக்கோ. உனக்கு போய் காலையில் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சேன் பாரு போ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே கோச்சிட்டு போக சரி அவங்க அப்படி ஜங்குக்கு பிடிச்சி சொல்லி வச்சுக்கிறான். ஏய் என்ன பொசசிவா? பின்னா இருக்காதா என் புருஷன் இன்னொருத்தவனை பற்றி பேசுகிறப்போ எனக்கு எரியாதா? இதே தான் நான் பண்ணா ஏற்றுப்பியா? எதுக்கு மாட்டேன் தான். பட் நான் கொஸ்டின் கேட்டேன், இதானே கேட்டா? நான் கேட்டா ஆமாம் அவனோட நீ பெட்டரா அழகா இருக்க, நான் தான் உனக்கு கிடச்ச பொக்கிஷன்னு நீ சொல்லணும். போயும் அவனோட வச்சு. ஏய் சரி, நீ தான் ரொம்ப அழகு. நான் சொல்லி ஒன்றும் எனக்கு வந்து கிடைக்க வேணாட்டியா? போதும். இப்போ நான் குளிப்பாட்டுவியா? நானே குளிச்சுக்கிட்டுமா? அண்ணா என்ன செய்யா? இருக்குதான். ஏய் டாபிக் மாத்திரியா? நான் ஏன்டா மாற்ற போகிறேன்? அப்படி பண்ணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி டோங் தான் அவனோட ஷர்ட் அப்படியே கலட்டுறான். இங்கே பாரு என்ன கலட்டுறா? ட்ரெஸ்ஸோடய குளிக்கணுமா? அவசரப்பட்டு குளிப்பாட்டணும்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ம் பார்க்குறியா? ரெடியாக இருக்கியா? பார்த்து பயந்துட மாட்டியே? எதை பார்த்து? என் தம்பியை பார்த்து. பயப்பட மாட்டேன். நான் அன்பா அவனையும் பார்த்துப்பேன். கோஆப்ரேட் பண்ணுவியா? ஏன் பண்ணக்கூடாதா? பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ இப்போ அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிடுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். உண்மையில் அப்படி இருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் தான் சும்மாவா அடிக்ட் ஆகிருக்கேன்னா அவன் எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்திருப்பான். போதும், ரொம்ப கண்ணு வச்சதா? நீ கழட்டுறதா? ஏன் உனக்கு வேணா நீ கழட்டிக்கோ. கட்டுறதை விட பிரித்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. அப்போ பார்த்துக்க. ஸோ அவங்க ஜாங் தான் ஜங்கு கூட ட்ரெஸ்ஸை பிடிச்சி ஒரே கிளி. அடப்பாவே இதை தான் கிழிக்கிறேன்னு சொன்னியா? வேற என்ன நினச்சா? என்னென்னமோ நினச்சிட்டேன் போ. ஸோ ஜங்குக்கு அப்படி ஷை ஆகுது ஒரு மாதிரி. ஐயோ இங்கே பாட்டியும் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம். அப்போ நான் மட்டும்தான் 4. ஒன்றும் இல்லை, தெரியாமல் சொல்ல வந்துட்டேன். அங்கே ஜங்குக் தான் இப்போ அப்படியே அவங்க கூட்டிட்டு அந்த பாட்டப்புக்குள்ளே போய் உட்காடுறான். ஆப்போசிட்டில் உட்காரணுமா இல்லை உனக்கு பக்கத்தில் உட்காரணுமா? பக்கத்தில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதா? எனக்கு முன்னாடி உட்கார்றா. ஓகே. ஸோ அவங்க ஜங்குக்கு இப்போ அப்படி நம்ம அவங்க பக்கத்தில் போய் இப்படி உட்காந்துக்கிறான். உங்கள் எக்ஸ் கூட எனக்காச்சும் இந்த மாதிரி இருந்திருக்கீங்களா? இங்கே பாடுறா, அதை பற்றி என்கிட்ட பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லை என்னதான் நீங்கள் அவங்கள மறந்துட்டு என்கிட்ட வந்தாலும் சம்டைம்ஸ் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அதான் கேட்டேன். இந்த மூமெண்ட்டை நான் உன் கூட என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். உனக்கு அது வேணாண்ணா ப்ளீஸ் தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிடு. என்னை நீ ஹர்ட் பண்ணாதா? போ இங்கே இருந்தா. இல்லை சாரி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். இங்கேருந்து போன்னு சொன்னேன். ஜங்குக்கு இப்போ அப்படியே டேர்ன் பண்ணி அவங்களோட 2 கணத்தை அப்படியே பிடிச்சிக்கிறான். நான் பண்ணது தப்பு தான். எனக்கு என்னன்னு தெரில, ஓவராக பொசசிவ் ஆகுது. அந்த இடத்துல ஏன் நானாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு டைம் தோணுதுட்டேன். சின்னா முதல் காதலா யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. ஆனால் நான் உனக்கு செகண்ட் ஆப்ஷனாக தானே இருக்கேன். இருந்தாலும் அந்த பர்சனை நீ மறந்துட்டு தானே என்கிட்ட வர. இல்லை அவனை மறக்கிறதுக்காண்டி என்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கியா? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இதை பற்றி இப்போதைக்கு பேச வேணான்னு அன்றைக்கே அவன்கிட்ட நான் சொன்னேன்ல. இதுக்காண்டி திரும்ப திரும்ப அதே பண்ணிகிட்ருக்க. உனக்கு நான் ஹாப்பினஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் நீ அதை பற்றி கேட்டுகிட்டே இருக்க. அது என்னோடய பாஸ்ட், அவ்வளோதான். இதுக்கு மேலே அதை பற்றி என்கிட்ட கேட்காதா? அவங்க அப்படியே எழுந்திரிக்கிறான். ஒரு டவல் மட்டும் அப்படியே வியர் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான்.
ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம கஷ்டமாக இருக்கு. எதுக்கானே நம்மக்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அவங்க என்ன தான் ஜங்குக்கு ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாலும் அவனுக்கு அந்த எக்ஸ் லவ் அப்படி ஒரு டேங்க்கு இருக்காங்கன்றத அவனால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஸோ அவனுக்கு அப்படியே அங்கே அழுக தான் வருது. அவன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ஸோ போன டேங்க அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே திரும்ப உள்ளுக்குள்ளே வரான். என்ன இப்போ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? இங்கே உட்காரலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லை, நான் நான் எங்கேயும் வரல. நீங்கள் போங்க. உங்களை நான் தான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல. போங்க. ஹே வாடா. எல்லாத்தையும் எனக்கு அழுக வருது அதான் அழுதுட்ருக்கேன். அப்புறமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு டேங்னா அப்படியே ஜங்குக்கு தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமை விட்டு அப்படியே வெளியே வரான். எதுக்கு இப்போ என்ன தூக்கிட்டு இருக்கீங்க? போங்க. நான் தான் எதை பற்றி பேசினாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேன்றது. எனக்கு தெரியல உங்ககிட்ட நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, உங்களை எப்படி நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், உங்களை நான் எப்படி பார்த்துக்கணுன்னு கூட எனக்கு தெரியல டேங். ஆனால் இப்போ நீங்கள் என் மேலே கோவப்படுறீங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி போக போக கோவப்பட்டா நான் என்னதுக்காவேன்? ஏண்டா சண்டை இல்லாமல் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நல்லா போகாது. அப்படி போனால் கடைசியில் அந்த வாழ்க்கை முடியாதான் போகும். அவங்க 2 பேத்துக்கும் பிரேக்கப் ஆயிடும். உறுதியாக இருக்காது. ஒரு சண்டை வருதுன்னா அதில் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். அது வராமல் இருந்திருந்தா மறைச்சு ஒரு பொய்யான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருப்போம். அந்த தப்பை நான் திரும்ப உங்ககிட்ட நான் பண்ண விரும்பலைன்னு சொல்லிட்டா அதானே பண்ணுறீங்க. அந்த சண்டை வரலாமே நமக்குள்ள. உங்கள் எக்ஸை பற்றி என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்னால் அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கான டைம் இப்போ இல்லை. விட்ற. அது நான் நினைக்க கூட விரும்பலை. அந்த பர்சன் என் லைஃப்பில் ரொம்பவே ஹர்ட்டை கொடுத்துட்டான். இதுக்கப்புறமும் அவனை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்ல? சரி, உங்களுக்கு எப்போ என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்க. ஆனால் நீங்கள் அந்த பர்சனை உண்மையாக லவ் பண்ணியிருக்கீங்களா? அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாயிடுறான். உங்களுக்கு அவன் மேலே எந்த ஒரு கோவமே இல்லையா? கோவம் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிகிட்ருக்கிறப்போ அவன் மேலே எனக்கு என்றைக்குமே கோவம் வந்ததில்லை. இப்போ பிரிஞ்சு போகிறப்பா அவன் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதுக்காண்டி நான் அவன் மேலே கோவப்பட்டேன், வெறுத்தேன். அதுக்கப்புறமாவும் என்னால் அவனை முழுசாக வெறுக்கவும் முடியல, ஹர்ட் பண்ணவும் முடியல. ஆனால் அவன் வேணான்றதுல மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அவ்வளோதான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஸோ சொல்லிக்கிட்டே அங்கே ஜங்குக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே போட்டு விட்டுடுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். இதை எப்போ போட்டு விட்டீங்க? அந்தளவுக்கு நீ என்னோட பேச்சில் மயங்கிட்டா, அவ்வளோதான். சரி வா சாப்பிடலாம். ஆனால் என்ன இடத்துக்கு எல்லாம் கறிய போயிருக்கும். டேங் போய் அப்படியே கிச்சனை பார்க்குறான். அப்படியே எல்லாம் கறியை போய் தான் இருக்கு. ஸோ டேங் அப்படியே சிரிச்சுட்டு எல்லாத்தையும் எப்படி குப்பையில் போட்டுட்டு அவனே அப்படியே குக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு அப்படி பக்கத்தில் வந்து நிற்கிறான். உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? ஏதோ தெரியும். ஓ, அது சரி. அப்போது சமைச்செல்லாம் கொடுத்துருக்கீங்களோ? கொடுத்துருக்கேன். உனக்கும் அதானே பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், அதை எனக்கு கொடுக்க தான் செய்கிறீங்க. உங்களுக்கு அதில் முழு விருப்பத்தோடு தானே கொடுக்குறீங்க. ஸோ உங்கள் டேங்க்கு இது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன் இந்த மாதிரி கொஷின் கேட்குறன்றப்போ ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஜங்குக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே ஜங்குக்கு தான் எப்போயுமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். யாருமே அவ்வளோவா அங்கே இருக்கவே மாட்டாங்க. அது அவனோட ஒர்க் ஷாப் வேறையா, ஸோ அதனால யாருமே அங்கே இல்லை. ஸோ டேங் தான் அப்படி ஜங்குக்கு பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு எதுக்கான இந்த மாதிரி ரிப்பேரிங் பண்ணுற வேலைலாம் பிடிச்சிருக்கு? அது என்னன்னு தெரில. அப்பா அவரோட பிஸ்னஸை பார்க்க சொன்னார். பட்
எனக்கு என்னமோ அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எல்லாத்தையும் திருத்துறது, அதை சரி பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. ஓ, அப்போ நீ என்னையும் சரி பண்ணிடுவியா? பொருளும் நீயும் இப்போ ஒன்றும் இல்லை. எனக்கு நீ வேற, இந்த பொருட்கள் எல்லாம் வேற. அதையும் உன்னையும் என்றைக்கும் நான் எதுலேயும் கம்பேர் பண்ண மாட்டேன்ட்டேன். எப்பவும் நீ எனக்கு ஸ்பெஷல். அப்புறம் மட்டும் ஏண்டா என்னோடய எக்ஸ் கூட எப்பயுமே எனக்கு கம்பேர் பண்ணிகிட்ருக்கா? ஜங்குக்கு இப்போ அப்படியே டேர்ன் பண்ணி டேவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்னால் அதில் மட்டும்தான் அவங்கள விட்டு கொடுக்க முடியுது. ஏன்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியல. உங்களுக்கு நான் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கேன். அது என்னால் இன்ன வரைக்கும் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்கள முன்னாடியே பார்த்துருக்க கூடாதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கட்டையோ. அதை நானும் மாற்றணும்னு தான் நினைக்கிறேன். தயவு செய்து அதை நீங்கள் தான் மாற்றணும். எனக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்கட்டையோ. எனக்கு புரியுதா இதனால் நீங்களும் ஹர்ட் ஆகுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் திரும்ப திரும்ப நான் அந்த தப்பை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். சரிடா, எனக்கு உன் நிலமை புரியுது. நான் அதை பண்ணுறேன். நானும் உன்னை தெரிஞ்சே ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, இந்த காரை அழகாக இருக்கு பார்க்க, அதில் என்ன ப்ராப்ளம்? அதுலையா தெரியல, நான் சரியாக செக் பண்ணல. சரி, 2 பேரும் அதை ரெடி பண்ணலாமா? ரொமான்ஸ் பண்ண தானே கூட்டு வந்தீங்க, அதுலேயும் ரொமான்ஸ் இருக்குடா, வா அப்படின்னு சொல்லி அங்கே டேங் தான் அப்படி ஜங்கு கூட ஷர்ட்டை கலட்டுறான். என்னாச்சா? ரொமான்ஸ்ன்னு கேட்டுட்டு அது பண்ணாமல் இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஷர்ட்டை கழட்டி அந்த கார் முன்னாடி தான் அப்படியே போய் நிற்கிறாங்க. எங்கே இருக்கு என்ன டூல்ஸ் எல்லாம் எடுக்கணும்? என்ன டூல்ஸ்னா எதை கேட்குறீங்க? வண்டி ஓப்பன் பண்ணுறதுக்குடா. அதுவா? அந்த அந்த பாக்ஸில் எல்லாமே இருக்கும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சிட்டவங்க அந்த பாக்ஸ் எடுத்து அப்படியே வச்சு ஸோ அந்த காரோட ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த டிக்கி அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறான். என்னடா இவ்வளோ க்ரீஸாக இருக்கா? வண்டினா அப்படி தான் இருக்கும், அப்பப்போ ஆயில் போடணும். உனக்கும் போடலாமா? ஏன்னா எதை போடணுமோ அது போடலாமான்னு கேட்டேன். இங்கே பாருங்க, ஆமாம்ல, எதுவும் சொல்லக்கூடாது. ரொமான்ஸ்ன்னு கேட்டது நான் தானா? நீயே தான். ஸோ அவங்க ஜங்குக் தான் அப்படியே சிரிக்கிறான். பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஒரு வயர் கட்டாக இருக்கு, அதான் சரியா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஒரு எளிதாக கடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? அப்போ தான் சரி பண்ண. கண்டிப்பாக சரி பண்ணுறேன். இந்த ஜங்குக் எல்லாத்துலேயும் ரிப்பேர் பண்ணுறதுல கில்லாடி தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே டச் பண்ண போக சிட்டியாங்கமே அப்படியே நம்ம ஜங்கு கூட நிற்க அப்படியே ஒரு கடி தான் கடிக்கிறான். இங்கே பாருங்க, ஷிப்பெல்லாம் கடிக்கக்கூடாது. நீ மட்டும் என்ன கடிச்சா? நான் அதை சொன்னேனா? அதுக்காண்டி இவ்வளோ ஹர்ஷாவாக பண்ணேன் நானா? பண்ணுறது தப்பு இல்லையே. சின்ன கடிச்சது கடிச்சிட்டா ஹார்ஷு மைல்டுன்னு சொல்லி பேரும் பேசிகிட்ருக்கா. இதுவும் நல்லா தாண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா நறுக்குன்னு கடிச்சு விட்டுடுறான். அங்கே ஜங்குக்கு செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிடுது. அவனும் இப்போ அப்படியே டேங்க அந்த கார் மேலே அப்படியே ஒரு தள்ளி அவன் எப்படியே டேங் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்த அங்கே டேங்கோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஒரு பாவி, டேய் கடிச்சிட்டடா. நீங்கள் மட்டும் என்ன கடிச்சிங்களா? கழுத்தில் தானே கடிச்சேன், லிப்ஸில் கடிச்சேன். அடுத்த நீ கிஸ் பண்ணுறப்போ எனக்கு வலிக்கட்டும், அதில் என்ன இருக்கா? நீங்கள் மட்டும் பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்ல சுட்டியாவும் கையில் கிரேஸ் ஓட்டிருக்கோம். அதை அப்படியே ஜங்குக்கு மேலே தடையை விட்டுடுறான். டேவும் குளிச்சுட்டு வந்தேன், இங்கே வந்தால் அந்த மாதிரி ஆளுக்கு அவன் தெரியும்ல, அதுக்காண்டி இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்குக்கும் அப்படியே அந்த கிரேஸ் எடுத்துகிட்டே அவங்களையும் அப்படியே தடையை விட்டுடுறான். 2 பேரும் அப்படியே செம்மையாக ஃபன் பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ எப்படி டேஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கா. ஸோ ஒன் டே ஜங்குக்கு வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே செம்ம டயர்டாக வீட்டுக்கு வரான். ஸோ டோர் ஓப்பன் பண்ணால் ஹால்லேயே நம்மகிட்ட ஒரு சேர் போட்டு அப்படி நல்லா ஒரு ஃபிட்டான ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு அப்படியே ஒரு
பிங்க் கலரில் ஒரு ரிப்பன் மாதிரி அவனை சுற்றி இப்படி கட்டி வச்சுக்கிறான். டேம், என்னது அது? இன்னைக்கு உன்னோட பர்த்டேல? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹே, உன் ஹஸ்பண்ட்னா எனக்கு எதுவும் தெரியாதா? சரி, அப்போ கிஃப்டை நீங்கள் தானா? ஏன் வேண்டாமா? சரி, ஓகே, ரிப்பனை நானே எடுத்துடுறேன். நான் அப்படி சொல்லவே இல்லைப்பா, ரொம்ப தான் கோவப்படுறீங்க. என்னைக்கும் இல்லாமா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கான். ரொம்ப ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தேன். ஹார்ட்டாக இருக்கணும்னா எப்படிலாம் இருக்கணும்னா எப்படி கலக்கட்டுதா? ஐயோ, நீ சும்மாவே அப்படி தான் இருப்பீங்க. அப்புறம் எதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு இது, அதுவும் ரொம்ப டைட்டான ஒரு பிளாக் டிஷர்ட், ஸ்கின் ஃபிட்டோட என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கா? ஆல்ரெடி நீ மடங்கி தான் இருக்கா, இதில் ஒன்று என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கா? சரிரா, ரொம்ப நேரம் இப்படி இருக்கேன், கழட்டி விட்றதா? அவ்வளோ சீக்கிரம் கழட்டிடுவேனா அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் அப்படியே அவங்க மேலே ஏறி உட்காந்துக்கிறான். என்ன பிடிக்காத மாதிரி தெரிஞ்ச இப்போ அப்படியே தாய் வந்து உட்கார்ற? எப்படி இந்த ஜங்குக்கு பிடிக்காம போகும்? அவ்வளோ சீக்கிரம்லாம் என் ஹஸ்பண்டை பிடிக்காம போயிடுமா அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக் தான் அப்படியே டியோங்க கிஸ் பண்ணுறான். ஸோ டியோங்க அப்படியே பேக் கிஸ் பண்ண வரப்போ அப்படியே ஜங்குக் பின்னாடி போயிடுறான். என்னடா, அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த கிஸ்ஸை ரிட்டன் கிஸ் பண்ண விட்டுருவேனா? ஏன் இப்போ நான் மட்டும் கழட்டி எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பித்தேன், போதும்னு சொன்னாலும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். அப்படியா, சரி நான் போகிறேன், எனக்கு அந்த கிஸ் வேணும் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த ரிப்பனை பிச்சுட்டு வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப லூஸாக கட்டினீங்களா என்ன? டப்புக்கணும் ஹீரோ சரி, அவங்க அப்படியே ஜங்குக்கு தூக்கிட்ட பெட்ரூம் தான் போகிறா. ஸோ இதுக்கப்புறமா அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரணா அவனுக்கு முழிப்பு வருது, பக்கத்தில் டேவங்க இல்லை. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மாறுது, கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ஸோ அப்படியே எழுந்திரிச்சு நம்ம டேவங்க எங்கே இருப்பானோ கரெக்டாக அங்கே போகிறான். ஸோ அவங்க டேவங் ஸ்டடி ரூமில் ஒரு சிஸ்டம் இருக்கும், அதை அப்படியே பார்த்துட்டே அங்கே உட்காந்துருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே முன்னாடி போய் நிற்கிறான். எனக்கு தெரியும் நீங்கள் இன்னும் அவனை மறக்கவே இல்லைல்ல. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட நான் ஜாலியாக தான் இருக்கேன். ஆனால் அப்பப்போ நீங்கள் அந்த பையனை பற்றி தான் நினச்சிட்ருக்கீங்களா? எனக்காண்டி ஏன் டைம் நீங்கள் லைஃப்பை ஒதுக்க மாட்டேன்றீங்க? கொஞ்சமாச்சும் என்னை பற்றி திங்க் பண்ணியிருக்கலாம்ல. ப்ளீஸ், ஏன் எதுக்காண்டி இப்படி இருக்கீங்க? டெய்லியும் நீங்கள் இதே மாதிரி தான் அன்டயத்தில் வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கீங்களா? ஏய் பைத்தியம், இங்கே வா. மாட்டேன், வாடான்னு சொன்னேன், வா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே டேவங்க பக்கத்தில் போய் நிற்கிறான். ஸோ டேவங்க அப்படியே ஜங்குக்கு பிடிச்ச மடியில் உட்கார வச்சுக்கிறான். என்ன எக்ஸ் ஃபோட்டோ தான் பார்த்துட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்கியோ? பின்ன இல்லையா? அங்கே பாரு, யாரை பார்த்துட்ருக்கேன்னா ஒழுங்கா பாரு. யாரை பார்க்குறீங்க? நீ தான்டா என்ன, அங்கே பாரு அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு இப்போ அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். ஸோ உங்கள் ஃபுல்லாக ஜங்கு கூட ஃபோட்டோஸ் தான் நிறையா இருக்கா. என்னது இதா? நீங்கள் இவ்வளோ நாளாக என்னோட ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கீங்க? நான் எப்போவோ அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் லவ்வில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். செகண்ட் லவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசித்தேன். கொஞ்சம் மூடோட்டாக இருக்கிறப்பெல்லாம் பைக் எடுத்துகிட்டு வெளியே சுற்ற ஆரம்பிப்பேன். ஸோ அன்றைக்கி என்னோடய பைக் ரிப்பேராக போயிடுச்சு. ஒர்க் ஷாப்பில் தான் கொண்டு வந்து கொடுத்தேன். நீ தான் ரொம்ப ஜாலியாக அந்த பைக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே என் கூட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். நான் பேசாமல் இருந்தாலும் என்னை முடிஞ்ச அளவுக்கு பேச வைக்க நீ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. ஹெல்மெட் போட்டனால நான் யாருன்னு உனக்கு தெரியல, ஆனால் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேச தயங்கினேன். தூரத்தில் இருந்து உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன், ரொம்ப ஒன் சைடாக. நானே உன்கிட்ட வந்து லவ் சொல்லலான்னு நினைக்கிறப்போ நீயாவே என்கிட்ட வர ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டேன், புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். உன்னை லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
இன்னும் 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 ரொம்ப ரொம்ப. ஏன் என்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லவே இல்லை? சொன்னா நீ என்ன இந்த அளவுக்கு லவ் பண்ணுவியா? சொல்லு பார்ப்போம். கிடையாது தான். அதனால தான் இல்லை. முதல் லவ்வில் தோத்தாலும் செகண்ட் லவ்வில் தூக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை என்றைக்குமே எதுலேயுமே தூக்க விட மாட்டேன்னு தெரியும். அதான் இப்போ சொல்கிறேன். அந்த பையனை லவ் பண்ணுறதை விட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். அந்த பையன் மட்டும் என் லைஃப்பில் கடைசி முறை இருந்தானா கண்டிப்பாக உன்னை மீட் பண்ணியிருக்க முடியாது. அவன் போனது எனக்கு நல்லதாக இருக்குது. ஏன்னா நான் உன்னை மீட் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு கிடச்சிருக்க. ஸோ அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லும். ஐ லவ் யூ ஜங்குக். ஸோ அவ்வளோதான். ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் எதை இவ்வளோ நாளாக டேங்கிட்டேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தானோ அதை விட ரொம்ப பெஸ்ட்டாகவே கிடச்சிருக்கு. அவன் அப்படியே அழுதுகிட்டே நம்ம டேங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ டேங்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜங்கு கூட ஹெட் அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கான். சரி, ஓகே, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.